சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுக்கு இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரக அலுவலர்கள், சார் ஆட்சியர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 13,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 155 புதிய வாகனங்களை, 4 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். மேலும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த GIG சொல்லக்கூடிய இந்த வணிக பயன்பாட்டுக்காக பயன்படக்கூடிய கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் இ ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான சாவியை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். தீவுத்திடல் வளாகத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக கிக் தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய இந்த இ காமர்ஸ் தொழிலில் ஈடுபடக்கூடிய ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற டெலிவரி பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த கிக் தொழிலாளர்களுக்கு ஒரு நல வாரியம் என்பது தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. அந்த நல வாரியத்துல பதிவு செய்த 100 நபர்களுக்கு இ ஸ்கூட்டர் என்பது மானிய விலையில வழங்கப்படுகிறது. அதனை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடையாளமாக 10 நபர்களுக்கு அதுக்கான சாவியை வழங்கி கொடியசைத்து துவக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரக அலுவலர்கள், சார் ஆட்சியர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 13,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 105 பொலேரோ வாகனங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், CV கணேசன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா IAS, அதே போல உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.